முன்னொரு காலத்தில் இருளின் உலகை ஆண்ட சக்தி வாய்ந்த அரக்கி ஷிண்டு. அவளது உடலில் பதிக்கப்பட்டிருந்தது 12 மந்திரக் கற்கள். ஒவ்வொரு கல்லும் ஒரு அசாதாரண சக்தியை தாங்கியது. அந்த கற்களுள் சில டிராகன் கல் நெருப்பு, பைசன் கல் வலிமை மற்றும் எலிகல் உயிர்மீட்டல். இவை மூன்றும் முக்கியமானவை. பெரும் மந்திரவாதி பிரவீன் ஷிண்டுவின் அழிவை நிறுத்தும் நோக்கில் அவளுக்கு ஒரு மந்திரத்தை போடுகிறான். அவளது உடலிலிருந்த 12 கற்களும் வானத்தில் பறக்கின்றன. அவள் பாறையாக மாறி சிலை வடிவில் உறைகிறாள். நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. ஒருநாள் பிரகாஷ் ஒரு பழைய குகைக்குள் ஆய்வு செய்யும்போது டிராகன் சின்னம் பொறிக்கப்பட்ட கல்லை கண்டுபிடிக்கிறான். அது தீக்கணமாக ஒளிர அவனது கரம் சூடாகிறது. அவனுக்குத் தெரியாமல் அந்த கல் அவனுக்குள் நெருப்பு சக்தியை எழுப்புகிறது. ஒரு புயல் இரவு, வானத்தில் மின்னல். திடீரென ஒரு எலி வடிவ கல் ஒளிர்கிறது. அது தன்னிலேயே உயிர் சக்தியை எழுப்பி அந்த ஆற்றல் ஷிண்டுவின் சிலை நோக்கி பாய்கிறது. காற்று கனமாகிறது. நிலம் அதிர்கிறது. ஷிண்டுவின் சிலை மெதுவாக பிளக்கத் தொடங்குகிறது. அவளது கண்கள் திடீரென ஒளிர்கின்றன. எலி கல் தந்த உயிர் சக்தி அவளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. அவள் மெதுவாக குரல் எழுப்புகிறாள். என் சக்தி திரும்பிவிட்டது. மீண்டும் நான் உலகை ஆள வருகிறேன். பிரவீன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். அவனிடம் காளை மந்திரக்கல் உள்ளது. அது நிலத்தின் வலிமை மற்றும் உறுதியின் அடையாளம். பிரகாஷ் நெருப்புக்கல், பிரவீன் காளைக்கல். இருவரும் இணைந்து ஷிண்டுவின் மீள்பிறப்பை தடுக்க முடிவு செய்கிறார்கள். ஷிண்டு தீய காற்றில் பறந்து வருகிறாள். அவளது நிழல் வானத்தை மூடுகிறது. பிரகாஷ் தனது டிராகன் கல்லை உயர்த்தி தீயை அழைக்கிறான். பிரவீன் தனது காளை கல்லை தட்டி நிலத்தின் சக்தியை எழுப்புகிறான். அவர்கள் இணைந்து எலி கல்லை அழிக்க ஷிண்டுவின் உயிர் மெல்ல குறைகிறது. அமைதியான காலை. பிரகாஷ் கையில் டிராகன் கல். அவன் வானத்தை நோக்கி நிற்கிறான். சிலை மீண்டும் உறைந்தாலும் ஷிண்டுவின் கண்களில் ஒரு சிறிய பச்சை ஒளி இன்னும் மின்னுகிறது. அவள் முழுமையாக அழிந்துவிடவில்லை.